தடையை மீறி கல் இறக்கி பருகும் போராட்டம், ஏராளமான விவசாயிகள் பங்கேற்பு. தமிழக விவசாயிகளின் நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்தில் இருந்து இறக்கும் கல்லுக்கு உண்டான தடையை தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நீக்கவில்லை. இதனால் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் வேலுசாமி தலைமையில் நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் வட்டம், கோனூர் ஊராட்சி, ஆலங்குட்டை அருகிலுள்ள தென்னந்தோப்பில் கல் இறக்கி சந்தைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று கல் இறக்கி பருகும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இருந்து சுமார் 100 விவசாயிகளுடன் சாணார் உதவியுடன் மரத்தில் இருந்து கல் இறக்கி பின்பு தென்னந்தோப்பில் கல் குவளையில் குடித்து அரசுக்கு எதிராக கோஷங்களை முழக்கினார்கள். பின்னர் கல் இறக்க அனுமதி கேட்டு தலைவர் வேலுசாமி தலைமையில் விளக்க உரை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். முன்னதாக இரவு தென்னை மரத்தில் கல் இறக்க 50க்கும் மேற்பட்ட பானைகளை மதுவிலக்கு போலீசார் உடத்தையாக விவசாயிகள் குற்றம் சாட்டினார். கல் இறக்கும் நிகழ்ச்சியில் பாதுகாப்பு கருதி போலீசார் பலர் பங்கேற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தடையை நீக்க கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தோம். தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் விவசாயிகளை யாரும் மதிக்கப்படவில்லை, காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றது. விவசாயிகளுடைய கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை. ஆகவே அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் விதமாக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு கடந்த காலங்களை 1970 80 போல எப்படி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இலவச மின்சாரம், கடன் தள்ளுபடி மற்ற திட்டத்தை எப்படி பெற்று தந்தாரோ அதே போல கல்லுக்கு 1986 முதலாக தமிழ்நாடு அரசு கலப்படம் என்று தடை செய்தது. அந்த தடையை நீக்க நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை இதுவரையும் ஏற்கப்படவில்லை. ஏற்கனவே கல்லை கட்டி எங்களது மரத்திலே நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அதற்கும் அரசு செவிசாய்க்கப்படவில்லை. அரசு மதுபான கடையையும் நாங்கள் கூட்டு போட்டு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கம் சார்பாக மதுக்கடையை கூட்டு போட்டு கூட்டும் போராட்டமும் நடத்தினோம். அதற்கும் தமிழக அரசு அடிபணியவில்லை. விவசாயிகளை மதிக்காத செயல அரசை கண்டித்து இன்றைக்கு என்னுடைய முதலாக என்னுடைய தோட்டத்தில் கல்லை கட்டி கல்லை இறக்கி சந்தைப்படுத்தி நாங்கள் குடித்து மக்களுக்கு விவசாயிகள் அனைவரும் அதனுடைய நன்மை பற்றி விளக்கி பேசுவதற்காக இன்றைக்கு கல்லை குடித்து நாங்கள் விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளோம். ஆகவே இப்போது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக இப்பொழுது அந்த கல்லை குடித்து சந்தைப்படுத்தி காட்ட உங்களை மத்தியில் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். துண்டு போட்டீங்க எல்லாம் வந்து வாங்கி குடிங்க வாங்க.